பெண்கள் டீம்லேருந்து யார் கேப்டன் வரீங்களோ வரலாம். குடும்பத்திலே சமாதானத்தை நிலை நிறுத்துவது ஆனா பெண்ணா? ஆனா இல்லையா? நான் பொறுமையாக தான் பேசுகிறேன். 5 நிமிஷம் கொடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, இப்போது வசனத்தை ஒன்று சொல்கிறேன் கேள்வி. விவாகம் யாருக்கும் கனம் உள்ளது, உண்மைதானே? விவாகம் இதை சொல்லி தான் நம்ம ஊழியக்காரர் திருமணம் பண்ணுறார். ஓகேவா? இதை சொல்லி தான் திருமணம் நமக்கு நடத்துகிறாரு. இந்த திருமணம் நடத்துகிறப்ப என்ன சொல்கிறாரு? ஞானஸ்தானத்தில் இருக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்றது ஒரு விவாகம். ஞானஸ்தானம் கொடுக்குறப்போ அவர் சொல்கிற கடலைகள்லாம் நீ ஒத்து வரியான்னு கேட்குறாரு. திருமணம் பண்ணுறப்போ இந்த வார்த்தையை தான் சொல்கிறார். பெண் ஒரு குடும்ப பிள்ளை கணவன் மனையை பிடிச்சி கொடுக்குறப்போ ஒரு சிரிப்பு, அது வேறு, அது குடும்பம் வேறு. ஆனால் இங்கே சொல்லுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. அது யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமே, நிறுத்துமா. யாருக்கு ஜீவன் இருந்தது? அந்த ஜீவன் இப்போ இந்த ஜீவன் மனுஷக்குள்ள யாருக்கு மனுஷன்? நம்ம தான் மனுஷன். இந்த ஜீவன் இருக்கிறது தான் ஜீவனோடு இங்கே பேச நான் நின்று இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்தை நகர்த்த தகுதி உள்ளவங்க இல்லைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா பிரிவினைகள் வரும், அது சகஜம்தான். குடும்பத்தை தகராறு வரும், சகஜம்தான். ஏன்னா இது ஆண்களா பெண்களாக இருக்க குறிப்பிடத்தில் நம்ம பாகுபடுத்திக்கிறோம். ஆண்களும் கொடுக்குறாங்க, பெண்களும் கொடுக்குறாங்க. இப்போது இதில் நடவடிக்கையில் ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. இதில் சலசலப்பு இல்லை. இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு போகிறோம், அங்கே கடினமான உழைப்பு செய்கிறோம். அது என்ன ஊதியமோ அதை கொண்டு கொடுக்குறோம். இதில் கொடுக்குறதுல மனைவிக்கிட்ட என்ன சொல்லி கொடுக்குறோம்? அம்மா, இது வருமானம் எனக்கு கிடைத்தது, கத்தருக்குள்ள இந்த வருமானத்தை தசமபாகம் எடுத்து வச்சுட்டு கொடு, செய். என்ன சொல்கிறேன்? ஒரு தசமபாகத்தை எடுத்து. இப்போ மனைவி என்ன பண்ணுறாங்க? ஒரு சில சிக்கல் என்ன பண்ணால் தசமபாகத்தை மறந்துடுறாங்க. இந்த மறக்கிற வேலையில் குடும்பத்தில் ஒரு சிக்கல் உண்டாகுது. ஏன்னா முதல் கனியில் ஒரு பலன் அவர் கொடுத்து தான் ஆகணும், அது கண்டிப்பாக அது முக்கியம். ஆனால் இங்கே என் மனைவி பண்ணுற வேலை என்ன, அந்த பலனை கொடுக்குறதில்ல. இதனால் குடும்பத்தில் சிக்கல். ஆனாலும் கூட மனைவியை நான் அனுசரிக்கணும். ஏன்னா குடும்பத்தில் 2 பேரிலும் அந்த குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் இருக்குது. நானும் அவரும் அதை போட்டப்படி இல்லை, அதில் போட்டிகள்லாம் பொறாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அவள் சொல்கிறா என்கிட்ட, என் மனைவி, கொஞ்சம் கஷ்டமாக போச்சு, ஒருத்தர் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் கொடுத்துட்டாங்க. இல்லை, அது தவிர கொடுக்கணும். இப்போது சண்டை எங்கே வந்து பாருங்கள். இந்த தசமபாகம் கொடுக்காதனால கர்த்தர் எங்கே வைக்கிறார் கையை? குடும்பத்தில் ஆகாரத்துலேயும் மற்ற இடத்துல வைக்கிறார். நான் என்ன பண்ணுறேன்? என்ன மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு போகிறேன். ஆனால் அவள் என்ன பண்ணுறா? சீர்மையாக அடையறதில்லை. காரணம் என்னென்னாக்கா, நீ உன் இஷ்டத்துக்கு குடும்பம் நடத்துகிற, நான் என் இஷ்டத்தான் குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு. காரணம் என்னென்னா, ஒரு மனம் இல்லை. எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நான் அவள் திட்டதோ மறுபடியும் வேறு எதுவும் பேசுகிறதோ இயலக்கூடாது. காரணம் என்ன? புருஷ மனைவி கலந்து தான் இந்த காரியத்தை நடத்துகிறோம். இப்போது கணவனோ மனைவியான்ற ஒரு வேறுபாட்டுக்குள்ளே வந்த பிறகு மனைவியும் அதில் சரி கட்டுறா, கணவனும் அதில் சரி கட்டுறா. ஏன்னா எல்லா பங்குக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மனைவியானவ என்ன பண்ணுறா? எல்லா விதத்திலும் கஷ்டப்படுறா. நான் ஏதோ ஒரு சொற்ப சம்பளம் வாங்கிட்டு கொடுத்துட்றேன், அதை அவள் என்ன பண்ணுறா? ஒரு தாஸ்தான் பண்ணலாம், சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் கொண்டு ஒரு கண்டிப்பில் கொடுக்கும்போது என்னை பார்க்காம கூட அவள் குடும்பத்தில் கூட வாங்கிட்டு கொடுக்கலாம். அப்பா, நீ கொடுத்த காசு இவ்வளோ தான், நீ எக்ஸ்ட்ரா அதுமாதிரி வாங்கியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, அடுத்த மாதம் வரப்போ கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுத்தோம். என்ன பண்ணோம்? புத்தியில் தன் வீட்டை கட்டுக்கிறாரு போல் என்ன பண்ணோம்? கொடுக்குறதுலையும் மிச்சப்படுத்தி எடுத்து வச்சுருந்தாக்கா நல்லதாக இருக்கும். அவங்களும் ஒரு வேஸ்ட்டு செலவு, நானும் வேஸ்ட் செலவு, அது குடும்பத்துக்கு லாக்கி இல்லை. ஆனால் இதில் என்ன குடிப்பது? ஆனா பெண்ணான குடிப்பது போது இந்த சமம் 2 பேருக்குமே தகுதி உள்ள சமம் தான். குடும்ப தகுதி சமாதானத்துக்கு ஏற்ற சமாதானம் தான் பெண்ணுக்கும் மனைவிக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு, புருஷனுக்கு உண்டு. இது என்னோடய கருத்து. எனக்கு பேசக்கூடியது அழைப்பிக்க நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் அழைப்பு கொடுத்தீங்க. இந்த காரணம் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, யூகோ பார்க்காம மனைவிக்கும் கணவனுக்கும் உட்பாடு உண்டு. இது குடும்பத்தில் சமாதானம் மனைவி மூலியமாக கணவன் மூலியமாக தான் வரும். இதை மற்றவங்களோ சொந்த பந்தங்களால் வராது. என்னுடைய ஆட்சேபனை தான். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். சரிங்க. அவர் என்ன சொல்கிறாரு? பெண்களால் தான் நாங்கள் விட்டு போகிறோம்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால், நாங்கள் கொடுக்குறதே பெண்கள் ஒழுங்காக நடத்துறதில்ல. அப்போது அவர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, நான் நல்லவன், என் மனைவி சரியில்லைன்னு சொன்னார். சரி, நீங்கள் என்ன சொல்ல?
குடும்பத்தில் சமாதானத்தை பேச வந்திருக்கும் என் செங்க குட்டிகளே, திருவிழாவில் தொலைந்து போன மாதிரி பயந்துட்டு பக்கர இருக்கும் என் எதிரணி அவர்களே, எப்போது எங்கள் பிஎம் பேசுவார் என்ற ஆவலுடன் காத்திருக்கும் என் சொந்தங்களே, என் சொத்துக்களே, உண்மையும் சத்தியத்தையும் பேச வந்துவிட்டால் என்று பார்த்திருக்கும் என் சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் அவர்களே, என் வணக்கத்தை சொல்லுகிறேன். இவர்கள் சொன்னார்கள் ஐயா, ஆண்கள்தான் பெண்கள்தான் குடும்பத்தை பார்க்க மாட்டார்கள் என்று. ரெபேக்காள் என்று பைபிளில் ஒருத்தி இருந்தாங்க. அவங்க எலியேசருக்கு தண்ணீர் கொடுக்கும்போது அவர்கள் தாகத்துக்கு தானு கேட்கும்போது தண்ணீர் கொடுத்தார்கள். தண்ணீர் கொடுத்ததோ இல்லாமல் அவங்க வேலைக்காரர்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கர்த்தர் அவர்களை என்ன பண்ணார்கள்? ஆசீர்வதிச்சாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஆதாம் ஏவாள்னு இருந்தாங்க. ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏவாளை கர்த்தர் படைத்தார். ஒரு ஆண் தனிமையாக இருந்தால் எல்லாம் சாதிக்க முடியுமா? ஒரு பெண் இருந்தால்தான், ஒரு பெண் தான் குடும்பத்தின் சமாதானத்தை காப்பாள். இப்போ இவங்க குத்துட்டு போகிற காசு என்ன பார்த்தோம்? 2 பிள்ளையை வளர்க்கணும், இவங்களுக்கு சோறாக்கி வைக்கணும், இவங்க துணியை துவைக்கணும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். இதெல்லாம் யாரப்பா செய்வாங்க சொல்லுங்கம்மா? என் சொந்தங்களே, சொத்துக்களே சொல்லுங்க. வாடகை தரணும், இவங்க கொடுப்பாங்க 4ஆம் காசு 8ஆம் காசு. அதில் நம்ம குடும்பம் பண்ண முடியுமா? முடியாது ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் தான் குடும்பத்தின் சமாதானத்தை காக்குறாங்க அப்படின்னு எடுத்துனா எங்கள் போதகரை சொல்லுவேன். எங்கள் ஆண்டி ஜபத்துலேயும் செயல்லையும் உறுதியாக இருந்ததால் நடுவராக உட்காந்துன்னு இருக்காரு. இல்லைன்னா எங்கே உட்காந்துன்னு இருப்பார்? ஒயின் ஷாப் வாசலில் உட்காந்துன்னு இருப்பார். அவர்களோட கண்ணீருக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? பலனை கொடுத்தார். சொல்லுங்க. இன்னும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்க. பெண்கள் தான் ஆண்களுக்கு உறுதியான ஒரு குடும்ப ஸ்திரீ. நம்ம புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதே மாதிரி எங்கள் ஆண்டி புத்தியாக நடந்ததால் நீங்கள் நடுவராக உட்கார்ந்து நிற்கிறீங்க ஐயா. இதற்கு உதாரணமாக என் குடும்பத்திலே சொல்கிறேன். என் மாமனார் குடிக்காரர், என் மாமியார் தைரியமானவங்க, ஒரு உறுதியானவங்க. அவங்க தைரியசாலி பெண்கள். என்ன தைரியசாலி? இப்படி இல்லை, இப்படி. என் மாமியார் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து, கணவர் சரியில்லைம்மா, அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுமா? அவங்க என்னம்மா பண்ணுவாங்க? கணவர் சரியில்லாததால் 3 பிள்ளைகளை பெற்று வளர்த்து இன்னைக்கு அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க சின்ன பையன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா பெண்கள் தான் உறுதியானவங்க. நீதிமொழிகளில் சொல்கிறாங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவள் யார்? அவளுடைய முத்துக்களை, அவள் விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த காலத்தில் முத்துக்களை விட மேன்மையானது யாரு? குணசாலியான ஸ்திரீ. பெண்களை மட்டும்தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகாப்பை எடுத்து பார்த்தோன்னா அந்நிய தேசத்தார் வந்தாங்க. ராஜாவிடம் அவங்கள காட்டி கொடுத்து வெகுமதி வாங்கியிருப்பாங்க பெண்கள். ஆனால் பெண்கள் அப்படி செய்யாமல் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை, அவங்க மட்டும் இல்லாமல் இஸ்ரவேலுக்கு முழுவதும் சமாதானம் கிடைச்சிது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதால் ராகாப் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. ராகாப் குடும்பம் மட்டும் பாதுகாக்காமல் கூட இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் கிடைச்சிது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ராகாப்பை என்ன பண்ணாங்க? இயேசுவின் வம்சத்தாரில் அந்த லிஸ்ட்லேயே மத்தேயு 1 அதிகாரத்திலேயே வந்தாங்க. இயேசுவின் வம்ச வரலாறு. பெண்கள் தான் ஐயா புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் போல பெண்கள் தான் ஐயா குடும்ப சமாதானத்திற்கு பொறுப்பானவள், பொறுமையானவள், புத்திசாலியானவள் ஐயா. அன்பானவள், அடக்கமானவள், அடக்கமுடையவர்கள் ஐயா. பெண்கள் தான் ஐயா சாதிக்கவும் முடியும், சாதனையை பெறவும் முடியும் ஐயா, சாதிக்க வைக்கவும் முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல சபைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சங்கத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, புறஜாதியார் எதிர்க்கையும் சந்தோஷமாக இருக்காங்க ஐயா. பெண்கள் தான் ஐயா எல்லாமே. அவ்வளோதான் ஐயா. ஒரு இருந்தால்
சமுதாயம் நல்லா இருக்கும். ஒரு சமுதாயம் நல்லா இருந்தால் அந்த நாடே நல்லா இருக்கும். யாரால நல்லா இருக்கும்? பெண்கள், 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 பெண்கள். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அவங்க வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க வார்த்தை வசனத்தோடு சொல்லிட்டாங்க, எங்கெங்கேயோ போய் வந்து சொன்னாங்க. அப்போது அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. நாங்கள் இப்போது நான் சொல்லக்கூடாது, அவங்க தான் சொல்லணும். அவங்க அதுதான் சொன்னால், ஆனால் எல்லாம் ஒரு முறை நல்லா அழகாக சூப்பராக நல்லா பாயிண்டோட பேசி எல்லாம் இன்னொரு முறை கை தட்டி அந்த சகோதரி ஆச்சரியம். இப்போ ரெண்டாவது பிரைஸ் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்க எதிராளி அவர்களே, நடுவர் அவர்களே, இங்கே பார்க்க வந்திருக்கும் ஆடியன்ஸ் அவர்களே, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த சகோதரி சொன்னாங்க, முதல்ல வந்து ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். ஓகே, ரைட், நல்லது தான். ஆண்டவர் வந்து ஏற்ற துணையை உண்டு பண்ணார். ஓகே, நல்லது. அந்த துணை வந்தவொடனே தான் கூட வினையே வருது. துணை நல்லது, ஆனால் துணை வந்தோடனே வினை ரொம்ப அதிகமாக வருது. அதாவது பெண்கள் வந்து அடக்கம் உள்ளவர்கள் என்று சகோதரி சொன்னாங்க. ஓகே, 1 தீமோத்தேயு 2:11-12 வாசிங்க. ஆ ஆ ம் வஞ்சிக்கப்பட்டால். ஓகே, ஆண்கள் வஞ்சிக்கப்படல, ஆனால் ஆண்கள் வஞ்சிக்கப்படுவது எதாலனா பெண்களால். நீதிமொழிகள் 25:24 வாசிங்க. ஆ ஆ ம் ஆ ஓகே, ஆண்களுக்கு. ஏன்னா இங்கே பெண்களை குறித்து சொல்லுகிறது, சண்டைக்காரியோட பெரிய வீட்டில் இருக்கிறத காட்டிலும் சின்ன வீட்டில் நீ இருந்தாலே நல்லதுன்ட்டு. ஏன்னா பெண்களால் தான் இன்றைக்கி அநேக சண்டைகள் உருவாகுது. ஏன்னா புருஷன் காலையில் வேலைக்கு போகும்போது சண்டை போட்டு போயிருப்பார். ஓகே, ரைட்டு. நைட்டு வரும்போது சமாதானம் பண்ண வந்தால் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறது இல்லை. என்னம்மான்னு கேட்டால், இந்த பார் கம்முன்னு போயிடு, வாயை மூடு, வாயை மூடு, நீ காலையில் என்ன பண்ணிட்டு போன, இப்போ வந்து பேசுகிற அப்படின்றது. இதை கேட்டால் சமாதானம் பண்ணுறவங்க பெண்கள் இல்லை, ஆண்கள் தான் சமாதானம் பண்ணுறவங்க. சங்கீதம் 119:122 வாசிங்க. 122. ஆ ஆ ஆ இன்னொரு வாசிங்க. ஓகே, போதும். அதாவது சங்கீதக்காரன் தாவீதே பயந்து போயிருக்காரு பெண்களை பார்த்து. ஏன்னா ஆண்டவர் துணை இல்லைன்னா பெண்கள் வந்து நம்மளை சாப்பிடுவாங்கன்னு நல்லா தெரியும். அந்த காலத்தில் அதுதான் அவரே எழுதி வச்சிட்டாரு. ஆண்டவரே நீங்கள் எனக்கு துணை நில்லுங்க, இல்லைன்னா இருக்கிற பெண்கள் வந்து பொண்டாட்டியாக வர வந்து என்னை ரொம்ப தொல்லை கொடுப்பா அப்படின்ட்டு அந்த காலத்தில் எழுதி வச்சிட்டாரு. ஓகே, சகோதரிகளை விட்டுருங்க. சகோதரர்களை பற்றி ஒரு அழகான வசனம் ஒன்று சொல்லுது. சகோதரிகள் இருந்தால் எல்லா இடத்துலையும் சண்டை வரும். 4 கொண்டை சேர்ந்தால் அந்த இடத்துல ஒரு மண்டை உடையும். சகோதரர்கள் குறித்து ஒரு அழகான வசனம் இருக்குது, வாசிங்க. சங்கீதம் 33:1 வாசிங்க. 133:1. சங்கீதம் 133:1. ஆ சவுண்டா படிங்கம்மா. ஆ ஆ ஆ அது ஏமா ஸ்லோவாயிடுச்சு? ஏன்னா சகோதரர்கள் இருக்கிற இடத்துல சமாதானம் நன்மை இருக்குது. சகோதரர்கள் இருக்கிற 4 பேர் கூடினாங்கன்னா அந்த இடத்துல சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. சகோதரிகள் கூடுற இடத்துல
சகோதரிகள் கூற இடத்துல சண்டை வருது. சகோதரிகள் கூற இடத்துல. நீதிமொழிகள் 17:27 வாசிங்க. வாசி சகோதரிகள் வாசிங்க. ஓகே போதும். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அதாவது புருஷன்மார்கள் ஆண்கள் வார்த்தைகளை அடக்கி கொள்கிறாங்க. ஏன்னா பெண்கள் கிட்ட நம்ம ஒரு வார்த்தையை விட்டோம்னா அவங்க 9 வார்த்தை பேசுவோம்னு சொல்லி தான் சாலமோன் ஞானி அந்த காலத்திலேயே எழுதி வச்சிட்டாரு. அனுபவம் பார்த்தீங்களா? அந்த காலத்தில் எழுதி வச்ச சாலமோன் ஞானி இப்போ இந்த நேரத்தில் தேவைப்படுது அந்த வசனம். இன்னொரு வாட்டி வாசிப்பா. அந்த அறிவாளி யாருங்க? ஆண்கள் தாங்க. சமாதானத்துக்காக ஆண்கள். நீதிமொழிகள் 29:23. இந்த மனத்தாழ்மை இருக்கிறது ஆண்கள் கிட்ட தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொண்டாட்டி சண்டை போட்டாலும் புருஷன் சமாதானம் பண்ணுறவன் தான் அந்த மனத்தாழ்மை இருக்குது. பொண்டாட்டிங்க யாரும் சமாதானம் பண்ணுறதில்ல. சண்டை போட்டாலும் சமாதானம் பண்ணுறதில்ல. அப்படி சமாதானம் பண்ண வரவனையே எதிர்த்து பேசுறது, உன் வேலையை பார்த்துன்னு போன்றது. நீ என்கிட்ட ஒன்றும் பேசாத, காலையில் என்ன பண்ண, இப்போ சமாதானம் பண்ணுற மாதிரி அப்படின்னு பேசுறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஓகே ரைட்டு. அடுத்த வசனம் கீழே இருக்கு, அது வாசிக்கலையே, வாசிப்பா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடிக்கிறாள். ஏன்னா அதுதான் சொல்கிறேன். புத்தி இல்லாதவள் ஸ்திரீ அப்படின்னா எங்கேருந்து சமாதானம் வரும்? வீட்டை இடிச்சு போட்டோன்னா அப்புறம் எங்கேருந்து சமாதானம் வரும்? வேற வீடு கட்டிக்க வேண்டியதுதான். ஆண்கள் தான் இப்போ சமாதானத்தை காக்குறவங்கன்னு நான் சொல்ல வரேன். ப்ரிப்பேர் பண்ணி வரல, ஆனாலும் சமாதானத்தை கெடுக்குது ஆண்களா பெண்களான்னு சொன்னாங்க. எதிராளிக்கு நான் வாதம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் பெண்களாக அவர் சொன்னது 100க்கு 100 கரெக்ட். ஆனால் இருந்தாலும் முதல்ல திருமணம் ஆகிறப்போ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஊழியக்காரர் என்ன கேட்டு சொல்லி திருமணம் பண்ணுறாரு? பிரியாத இருப்பன்றாரு. இவர் சொல்கிறாரு எதிராளியானூர் இருங்க, 7 மணிக்கு போகிறாரு சமைச்சிட்டு, பெண்கள் சமையல்லாம் செஞ்சுட்டு. இவர் எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறாரு? இருங்க, 7 மணிக்கு போகிறீங்க, எத்தனை மணிக்கு திரும்புறீங்க? அப்போ குடும்பத்தை காட்டுறது பெண்களா ஆண்களா? நீங்க சொல்றீங்கல்ல சரியான போட்டி. ஆதியாகமா ஆண்கள் என்னன்றாரு, நீங்க ஒரே மாம்சமா இருப்பீங்கன்றாரு. ஆண்களையும் பெண்களும் பேர் பிரிக்கல, ஆண்களும் பெண்களும் ஒரே மாம்சமாக இருப்பீங்க. நம்ம ஒரு வேலை செஞ்சால் நம்ம கணவனுக்கும் நம்ம வேலை செய்கிறோம். பெண்கள் ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க, ஆனாலும் நம்ம ஒட்டு கொடுத்தா குடும்பம் கெட்டு போகாது. இருங்க, அதே மாதிரி ஆண்கள் என்ன சொல்கிறாங்க, உலகத்தார் சொல்கிறாரு ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணாலன்றாரு. என்ன ஆனாலும் இனி அழிஞ்சது காலமே இல்லை, பெண்களால் ஆக்குன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்களா புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டிக்கிறா, புத்தி இருக்குன்னு தான் சொல்கிறார், புத்தி இல்லாத ஆண்களுக்கு ஆனாலும் இருந்தாலும் பெண்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. பெண்கள் நீங்கள் போயிடுறீங்க, 7 மணிக்கு போகிறீங்க, 10 மணிக்கு வரீங்க, புத்தி இருக்கிறனால தான் நாங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குடும்பத்தை பார்த்துட்டு கணவர் வர வரைக்கும் இது நாங்கள் சமைச்சிட்டு எல்லா வேலையும் ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோன்னா கூட யாரை கேட்குறோம்? அந்த கணவர் தான். அதே கணவர் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களா? இல்லையே இல்லையே. ஒரு கணவன் சம்பாதிக்கிற சம்பாதனை சொன்ன நடுவர் கூட ஒரு காலத்தில் ஒரு குடிகாரராக இருந்தார். அந்த குடிகார திருத்தந்து யார்? ஆண்களா? இல்லையே, ஒவ்வொரு நாளும் பெண்கள் தான். அதே போல் மறுத்து வச்சுங்க, சிம்ரால் இருந்தா அந்த யோசப்பையாவை தொட்டிலில் போட்டாங்க. புத்தியோடு இருந்ததுனால தான் அந்த பெண்ணை அந்த மகனை காப்பாற்றினார். வேற ஒருத்தர் சாகடிச்சிட்டு வாங்க. அதனால் குடும்பத்தை நடத்துது நீங்கள் பேசிடலாம், நீங்கள் சொல்லிடலாம் பெண்களை தான் கெடுக்கிறாங்க. நாங்கள் கெடுக்கிறப்ப நீங்கள் ஏன் கேட்குறீங்க? இப்போ பிசாசானவன் பழத்தை எடுத்து எங்கள் கையில் கொடுத்தான், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் கொடுத்து நீங்கள் ஏன் வாங்கி சாப்பிட்டீங்க?
நீங்கள் ஏன் வாங்கி சாப்பிட்டீங்க? நீங்கள் புத்தி உள்ளவங்க தானே, புத்தி இல்லாதவங்க இல்லைல்ல நீங்கள். நாங்கள் தான் புத்தி அட்டவங்க சொன்னீங்க, கரெக்டு தான். நீங்கள் புத்தியா தொல்லை படுத்துக்கு தான். நீங்கள் எங்கே ஆண்கள் ஆச்சா புத்தியோட இருக்கிற ஏன் வாங்கி சாப்பிட்டீங்க? தொல்லை பண்ண கூட ஏன் வாங்கி சாப்பிட்டீங்க? சாப்பிட்டே இருக்கக்கூடாது. அப்போ குடும்பத்தை நடத்துறது நாங்கள் தான். நீங்கள் பணம் கொடுத்துட்டு போயிட்டா போதுமா? நீங்கள் பணம் கொடுத்துட்டு போயிட்டா போதுமா? அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் பார்க்கு, பீச்சு, வேறு வேறு இடத்துக்கெல்லாம் போயிருந்தா அந்த குடும்பம் விருத்திக்கு ஆகுமா? அந்த குடும்பத்தை கட்டுறது யார்? பெண்கள் தான். பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. சம்பாரிச்சு கொடுக்கலாம். நீங்கள் எங்கெங்க போகிறீங்கன்னு பெண்களுக்கு தான் தெரியும். பெண்கள் தான் புத்தியோட அந்த 5 ரூபாயை 10 ரூபா ஆக்குவாங்க, 10 ரூபாவை 15 ரூபா ஆக்குவாங்க, 15 ரூபாய் 20 ரூபா ஆக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க தான் தெரியும். ஆனால் குடும்பத்தை நடத்து பெண்கள் தான். நீங்கள் புத்தியோட இருங்கப்பா. நீங்கள் ஏன் இருக்க மாட்டீங்க? நீங்கள் இல்லாதனால தான் நாங்கள் புத்தியோடு நாங்கள் நடந்துக்கிறோம். நீங்கள் புத்தியோடு நடந்துக்கோங்க. ஆண்டவர் ரூத்தை கூட சொன்னாங்க, அவங்க மாமியார். அப்போ என்ன சொன்னாங்க ரூத்து? அவங்க அம்மா கூட போயிடலாமே, இது என்னோட வீடு, இது என் மாமியாரேன்னு சனம் அப்படின்னு இருந்தாங்க. கஷ்டத்திலும் தாழ்விலையும் இருந்தாங்க. அப்போ சொன்னாங்கல்ல, நீங்கள் ஏன் இல்லை? நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, இறந்து போயிட்டீங்க. நாங்கள் புத்தியோடு இருந்தோம், ஆனால் புத்தியோடு நடந்துக்கிறோம் நாங்கள். அதனால ஆண்கள் ரொம்ப சமாதானத்தை என்னைக்குமே கெடுக்குது ஆண்கள் தான். கை தட்டுங்க பார்க்கலாம். சூப்பராக பண்ணிட்டாங்க. வணக்கம் ஆடியன்ஸ்க்கு வணக்கம். இந்த மாலை நேரத்தில் குடும்பத்தில் சமாதானத்தை காப்பவர் யார் என்ற ஒரு டாபிக். இவ்வளோ நேரம் வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்க விஷயத்தில் அடிச்சிக்கணும். இப்போ நம்ம வேதத்தில் ஒரு 2 இன்சிடெண்ட் பார்க்கலாம். 2 பேரை பற்றி பார்க்கலாம். மேடம் சொன்னாங்க குடும்பத்தை பெண்கள் தான் நடத்துகிறாங்க. இந்த குடும்பம் 2 பெண்கள் நடத்துகிறாங்க. இப்போ இன்சிடெண்ட்டில் பார்க்க போகிறோம். அந்த நடத்தி அதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது, கடவுள் என்ற வார்த்தையே இல்லாத ஒரு புத்தகம் எஸ்தர். 5வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். அப்போ சொல்கிறோம் எஸ்தர் 5:14 பாஸ்டர். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷம் அவருடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடைய விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமோனுக்கு நன்றாய் கண்டதினாலே தூக்கு மரத்தை செய்வித்தான். யாரோட மனைவி? ஹாமானோட மனைவி. அவங்க பேர் இங்கிலீஷில் ஜெரேஷ்னு போட்டிருக்கு. ஜெரேஷ் தமிழில் வேறு, இங்கிலீஷில் வேறு மாதிரி போட்டிருக்கு. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ஹாமான் அந்த நாட்டில் ராஜாவோட மந்திரி, பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அதாவது பர்ஷியன் எம்பையர், பர்ஷியா என்ற ஒரு நாட்டில் ராஜாவோட நம்பர் 2. அவங்க அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஹாமானோட கதை தெரியும். ஆனால் அவங்க வைஃப் என்ன பண்ணுறாங்க, ஹாமானை தூண்டி விட்டுட்டு ஒரு தூக்கு மரத்தை, கேலோஸ்ன்னு இங்கிலீஷில் இருக்க தூக்கு மரத்தை உண்டாக்குறான். ஒரு சரியான மனைவி இருந்திருந்தா, சமாதானத்தை காப்ப ஒரு மனைவி இருந்திருந்தா, சரி விடுங்க, அவங்க அப்படி பண்ணிட்டு போகிறான், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, மன்னிச்சு விட்டுடலாமே, ஆண்டவர் மன்னிக்கத்தானே சொல்கிறாரு, நாம் எவ்வளோ தப்பு பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கலாமா, அவள் ஒரு வாட்டி தானே விஷ் பண்ணல, போயிட்டு போகுது, லீவ் இட் ஆஃப், இட்ஸ் ஓகே அப்படி சொல்லாமல் 14ஆம் வசனத்தில் எவ்வளோ அடிக்கு தூக்கு மரம் போட சொல்கிறாங்க? 50 அடி. 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் முடிஞ்சிச்சு.
பொண்டாட்டி வந்து சமாதானத்தை காக்க வேண்டிய இடத்துல சாவை கொண்டு வந்து கையில் கொடுத்தாச்சு. 1. இதோட முடிஞ்சுதா? கிடையாது. 9வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு வாங்க. அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்து ஆமோனின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். மொத்தம் எத்தனை? 10 ப்ளஸ் 1 11. ஒரே ஒரு மேடம்னால ஒரு குடும்பமே டோட்டல் க்ளோஸ். ஸோ இதில் வந்து சாப்பாடு செஞ்சியா, காசு கொடுத்தியா, காசு தரலையா, எத்தனை மணிக்கு வர, எங்கே போகிற எல்லாம் மேட்ரு இல்லை. ஒரே ஒரு பொம்பளையோட பேச்சு கேட்டதுக்கு மொத்த வம்சமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இது முதல் எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள் ஜெசபெல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எசபெல். 1 ராஜாக்கள் 22, ஆக்சுவலி 21லேருந்து பார்ப்போம். 1 ராஜாக்கள் 21. ராஜாக்கள் 21. அந்த 21ஆம் அதிகாரத்தில் வந்து நாபோத்தோட வெயின்யார்ட் என்னது, திராட்சை தோட்டம், நாபோத்தோட திராட்சை தோட்டவோட கதையை பார்க்குறோம். ஆஹாபின் ராஜா வந்து அந்த திராட்சை தோட்டத்தை ஆசைப்படுறார். நல்ல மனைவினா செஞ்சுருக்கணும், அங்கே இல்லைன்னா இங்கே இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குது, நீ ராஜா, அதை விட்டுட்டு அந்த தோட்ட பின்னாடியே போகிறேன்ட்டு கேட்டிருக்கணும், ஆலோசனை சொல்லியிருக்கணும். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? 14வது வசனத்தில் பார்க்குறோம். 21:14. எஸ். பிற்பாடு இசபேலுக்கு நாபாத் கல்லேயுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லேயுண்டு செத்ததை இசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீ எழுந்திரோ, இஸ்ரவேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரகமாகிய கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும், நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். ஆமென். அதுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்ன? 19. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். 22வது அதிகாரத்தில் அப்படியே பார்க்குறோம். 38வது வசனத்தில் எலைஜா சொன்ன போல் ஆண்டவர் ஊழியக்கார மூலியமாக பேசினதில் அவர் செத்து நாய்கள் அவரோட ரத்தத்தை நக்கினார். ஸோ எப்போ வந்து ஆண்கள் வந்து தன்னோட ஆலோசனையை விட்டுட்டு, சுய ஆலோசனையை விட்டுட்டு பெண்கள் பேச்சை கேட்குறாங்களோ, டோட்டல் க்ளோஸ். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, குடும்பத்தில் வந்து 2 பேருக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் தலைவர் என்ற முறை, தலைவனோட பட்டம் கொடுத்துக்கிறது ஆண்கள். ஏன்? எங்களால் மட்டும் தான் சமாதானத்தை காப்பாற்ற முடியும். ஓகே, உங்களுக்கு எல்லாம் தலைப்பு தெரிஞ்சது. இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் பண்ண முடியல, சாரி, எனக்கு சரியாக தமிழ் வராது. இருந்தாலும் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, இவங்க வந்து உக்கார வச்சுட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பைபிள் பற்றி தான் பேசணும். இப்போ ஜோனத்தன் கூட சொன்னான், நம்ம உலகத்தில் இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கல, சாப்பிட கூட குடிக்கார எல்லாம் சொன்னீங்க. தட் இஸ் ஆல் கரெக்ட். ஆனால் கூட கர்த்தருக்காக நம்ம பைபிளுக்குன்ட்டு வந்தப்போ we have to talk about the பைபிள் ஒன்லி. இதில் கூட இப்போ நம்ம பெண்ணுங்கள் எடுத்தாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்னாலே பெண்ணுகள் இல்லைனாக்கா ஒரு ஜென்மன்றது இல்லை. ஜென்மம் கொடுக்கறது ஒரு தாய். ஒரு ஜென்மம் கொடுக்கறது, ஒரு ஜென்மம் வந்துச்சு, ஒரு பிள்ளை பொறுக்குதுனாக்கா, ஒரு தாய் இல்லைனாக்கா, ஒரு ஸ்திரீ இல்லைனாக்கா ஒரு பிள்ளை பொறுக்காது. தாயானவர் தான் இந்த பூமியக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூமியை காட்டுறது ஒரு தாய் தான்.
அதே ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா நம்ம ஹேனாவை எடுத்தக்கா அண்ணாளுக்கு கூட குழந்தை இல்லாதபடி ரொம்ப வேதனையோடு இருந்தப்போ அவங்க ஹஸ்பண்டு கூட நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ ஒன்றும் செய்ய. ஆனாக்கா அவங்க செகண்ட் ஒய்ஃப் இருக்குவாங்களே, அது சக்கால்த்தி, அவள் வந்து ரொம்ப கேவலப்படுத்துவாள், அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துவாள். இல்லை இப்படி அப்படி இப்படி நீ போய் அது இதுன்ட்டு. ஆனால் கூட ஒரு காலம் கூட அவள் வந்து அதை ஒரு இதாக எடுக்காத, கடைச்சி இருக்கு எனக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுத்தே கொடுப்பார், என்னுடைய விசுவாச பெருசுன்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவருக்காக இந்த கடைசியாக சாமுவேலை பெற்று எடுத்தாள். அதனால லேடிஸ்க்கு நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம லேடிஸ்க்குன்னு சொல்கிறோம். அதே போல் நம்ம ஜெனிசஸில் எடுத்துக்கினப்போ கூட நம்ம ஆதாமுடைய ஏவாள் வந்து பழத்தை நாங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னப்போ நம்ம வந்து பலவீன பாண்டங்கள் லேடிஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆண்கள் இதுங்க சொன்ன மாதிரி ஏன் நீங்கள் சாப்பிட்டீங்க? ஏமாத்தினாலும் உங்களுக்கு புத்தி இருக்கு இல்லைங்களா? அவருடைய சொந்த சிருஷ்டியாக அவர் சுவாசத்தில் உங்களை உண்டாக்கினார். அவ்வளோ நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி நான் இந்த ஏவாளுக்கு கொடுத்த உடனே நீங்கள் சாப்பிட்டீங்க? கோச்சிக்கினாலும் ஆண்டவருக்கு பயந்துக்கணும். நீங்கள் ஆண்டவர் தான் உங்களை சிருஷ்டிக்கிறதுக்கிறார். ஆனால் ஆண்டவருக்காக தான் பயந்துருக்கணும். ஒய்ஃபு அவளுடைய வெள்ளாவலாம் ஆண்டவர் வந்தா. அதனால நாம் பலவீன பாண்டா தான், லேடிஸ் ஆல் பலவீன பாண்டா தான். ஆனாலும் நாம் சொன்னப்போ நீங்கள் ஏன் அதுக்கு ஏமாந்துட்டு போயிட்டீங்க? அதனால எங்கள் உலகத்துக்கே பாவம் வந்து விட்டது. முதலாவது பாவம் வந்தது எங்கேருந்து? உங்களால் தான். சூன்யமா? அதே போல் நம்ம உலகத்தின் காலையில் எடுக்கும்போது ஒரு லேடி இல்லைனாக்கா வீடு இல்லை. ஆண்களே இல்லை, நம்ம லேடிஸ் இல்லைனாக்கா ஒரு வீட்டில் ஒரு சுத்தம் இருக்காது, ஒரு சாப்பாடு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதனால ஆண்கள் இல்லாத பெண்கள் வாழ்வாங்க. ஆனால் பெண்கள் இல்லாத ஆண்கள் வாழ்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கஷ்டமோ சங்கட்டமோ துக்கமோ தான் இருக்காரு. கரெக்டு. இருந்தாலும் நம்ம வைஃப் இருந்தப்போ ஹஸ்பண்ட் எப்படி இருக்குவாரு? ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு லேடிஸ் இல்லைனாக்கா அவங்களுக்கு நிறைய கஷ்டம் துக்கம் கண்ணீர் சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு யாருக்கும் இருக்காது. ஒரு லேடிஸ் அவங்க ஒய்ஃப் இருந்தால் தான் அவங்க சொல்லியிருக்குவாங்க, ஐயோ என்னுடைய கஷ்டம் இப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ நாம் லேடிஸ் இல்லை, ஒய்ஃப் இல்லைன்னா யார்கிட்ட சொல்ல முடியும்? நாம தான் லேடிஸ் தான் சமாதானப்படுத்துறது, லேடிஸ் தான் சமாதானப்படுத்துறது. லேடிஸ் இல்லைன்னா எந்த சமாதானமே நடக்காது. பைபிள் அநேக உதாரணங்கள் உண்டு. ஆனால் இப்போ எங்களுக்கு டைம் இல்லை சொல்கிறதுக்கு. எல்லாமே லேடிஸ் தான் சமாதானமாக போனதோடு தான் இந்த உலகமே இந்த நாள் இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குது. அதே போல் நம்ம உலகத்தில் காரியங்கள் எடுத்துக்கினப்போ கூட இப்போ லேடிஸு பைலட்டு அவங்க ஓட்டுறாங்க. நாம் ஆண்களுக்கு சரியாக நாம் கூட இருக்கிறோம். வி ஆர் நாட் பலவீன பாந்தோம் அந்த காலத்தில். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பெண் வி ஆர் த சிங்கப்பெண். தேங்க்யூ ஸோ மச். அங்கே இப்போ பிரபு வந்திருக்கிறாரு, அவர் என்ன பேச போகிறாரு தெரியல, பேசுங்க. கிறிஸ்துவ குடும்பத்தில் சமாதானத்தை காப்பது பெண்கள் இல்லை, அதான் உண்மை. ஏன்னா அப்புறம் பேசிக்கோ. வாய் சும்மா இருக்கா பாத்தீங்களா? சொல்லுங்க, வாய் சும்மா இருக்கா? பாத்தீங்களா? பாருங்க, அடுத்து ஒண்ணு மா நாங்க சும்மா இருக்கிறோம்ப்பா. உங்க சைடுல இருந்து நாம சும்மா இருந்தப்போ நம்ம பேசும்போது பாருங்க, ஒரே ஒரு ஆம்பளை தான் இங்க பேசினாரு. சரி, நியாயம் நியாயம். பட்டிமன்றத்தில் சமாதானத்தை கெடுப்பது ஆண்களா பெண்களா? சபையாரே நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரு பட்டிமன்றம் பேச விடுறாங்களா?
உங்களுக்கு சப்போர்ட் பலவீனமா போயிடுச்சு. வாய் திறக்காது இருந்தாருன்னா புருஷனுக்கோ இதே நிலைமை தான். அதான் வீட்டில் அப்ப நல்லது பேசுவாங்க. கெட்டது கூட சொல்ல முடியல. எவ்வளோ பெரிய பயில்வானாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய மாவீரனாக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு வந்தாச்சுங்க பயப்படுவான். ஏன்னு கேளுங்களேன், கீ அங்கே இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஐயோயோ அம்மா ஆமாம் நைட்டில் சோறு போட மாட்டாங்க, எங்கேயோ போறாரு, கமெண்ட் வேறு சொல்லி கொடுக்குறாங்க. நான் எங்கேயுமே போகல, நான் உங்கள் பைபிள் பிரகாரமே நான் வரேன். ஜாலியாக மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் நல்லா சாப்பிட்டு பறிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தார். பயன்படுத்தவும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் என்ன பண்ணார், மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார்னா ஏற்ற துணையை கொடுத்தார். இந்த ஏற்ற துணை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, வந்த உடனே அப்பா அம்மாவை பிரிச்சிச்சு. இன்னைக்கு முதல் தனி கொடுத்து நடத்துறது யாருன்னா பொண்ணுங்க தான். நல்ல அப்பா அம்மா கூட ஒன்றோடு ஒன்று மாம்சமாக வாழ்ந்திருந்தேன். பிசாசு மேபி அந்த பிசாசும் மேபி பொண்ணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிச்சு, நீங்கள் வந்து தேவர்களை போல ஆவீங்கன்னு சொல்லிடுச்சு. அதே வார்த்தை ஆம்பளைங்கிட்ட சொல்லியிருந்தா எப்பா எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு தேவர் இருக்கிறார் அது போதும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பொண்ணுக்கிட்ட சொல்லுவோம் ஆசை, பேராசையில் சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு ஏதோ வாழ்க்கை குடும்பத்தை பிரித்து அப்பா அம்மாவை பிரித்து கொண்டு வந்துருச்சு. அடுத்து நீங்கள் வாங்க, நீங்கள் ஆபிரகாம் ஐயா பார்க்கலாம், விசுவாசத்தின் தகப்பன். எப்போவுமே ஆம்பளைங்க வீட்டில் வர பிரச்சனையாகட்டும், பிஸ்னஸில் வர பிரச்சனையாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் இந்த பொண்டாட்டிமார்கள் கொடுப்பாங்க பாரு ஒரு அட்வைஸை கொடுத்து நல்லா போகிற குடும்பத்தையோ நடுத்தெருவில் நிறுத்தி வச்சுருவாங்க. சும்மா இருந்து அப்பா நான் 99 வயசு குழந்தை பெக்காம இருக்கிறேன், என்ன ரோட்டில் போகிறவங்க கூட கம்முன்னு இருப்பான் போல இருக்கு, நீ சும்மாவே இருக்க மாட்டேற, போய் ஆகார கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன். உன்னால தான் வந்தது இஸ்மாவேலின் ஒரு சந்ததியே. இன்னைக்கும் தலைவலியாக இருக்குது தெரியும் இல்லையா? யாரால? பொண்டாட்டியால, உங்களால் பொண்ணாலதான். ஓகேங்களா? அடுத்து லோத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, தம்பி பாவத்தை விட்டு ஓடு, உனக்கு அழிவு வரப்போகுது, தயவு செஞ்சு கர்த்தரை பார்த்து ஓடிடு, கர்த்தரை வார்த்தையை பிடிச்சி ஓடிடுன்னு. பொண்ணு என்ன பண்ணுது, திரும்பி பக்கத்து வீட பார்க்குது, அக்கத்து வீட பார்க்குது. இன்றைக்கி வாழ்க்கையிலையும் அவங்க வீட்டில் கார் இருக்குது, இவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, இவங்க வீட்டில் சோபா இருக்குது, இவங்க வீட்டில் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கடனை கொண்டு வந்து நடுத்தரில் நிற்க வைக்கிறது பெண்கள் தான். அப்போ குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறது யார்? வேத புஸ்தகமே சொல்லுதம்மா, உங்களுக்கு பேர் என்னம்மா சொல்லியிருக்கு, சண்டைக்காரின்னு. சண்டைக்காரன் வசனம் எதனா இருக்கா? சண்டைக்காரன் வசனம் எதனா இருக்கா? சண்டைக்காரி தான். அதே ஆண்களுக்கு நீதிமான் வசனம் இருக்கு. உங்களுக்கு என்னங்க சொல்லுவாங்க ஆப்போசிட்டு? இல்லைங்க நீதிமானுக்கு இல்லைங்க இருங்க, ரூபாவதினா ரூபாவதன் கூடுவாங்க எங்களை. ரூபாவதி தான், ரூபாவதினா அழகுள்ளவளே அர்த்தம். நாங்களும் அழகுள்ளவங்க தான், நாங்களும் அழகுள்ள தான், புத்தி உள்ள மனுஷன் சொல்லுவாங்க. நீதிமானுக்கு ஆப்போசிட் சொல்லுங்கம்மா. ஏன் துன்பம்? உங்களால துன்பமே, நீதிமானுக்கு வர துன்பமே உங்களால தான். நீதிமானுக்கு வர துன்பமே இதனால தான். இன்னைக்கு சபையில் ஒரு ஊழியர் செய்யினா கூட ஊழியத்துக்கு சீக்கிரம் வந்துன்னு சொல்லி தொல்லை பண்ணுறது யாரு? மனைவிங்க தான். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஸ்திரீகளை தொடாமல் இருப்பது சொல்லுங்க நல்லது. எதுக்கு நல்லது? அம்மா நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒன்றும் உருப்படாது. அதனால் குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, சமாதானத்தை எப்பொழுதுமே காப்பது ஆண்கள் மாத்திரம்தான். மாலா என்ற மணிமேகலை. சபையோருக்கும் மெய்ப்பனுக்கும் என் சக சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இது வரைக்கும் நம்ம பேசுகிறது குடும்பத்தில் சமாதானம் பண்ணுறவங்க யார் அப்படின்ற தலைப்பில் தான் பேசினாங்க. ஆனால் நம்ம சகோதரர் எல்லாருமே வந்து குடும்பத்தை கெடுக்கிறது லேடிஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு ஹெட்லைனாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு பீட்டர்னாலேருந்து வர தாவீது வந்து என்ன சொன்னாரா, பெண்களுக்காக பயந்து போனாராம். ஆனால் அந்த தாவீதுக்கு எத்தனை மனைவி எண்ணி சொல்ல முடியுமா? பெண்களுக்கு பயந்தவரா அத்தனை பெண்களை கல்யாணம் பண்ணணும்? ஏன் பெண்களுக்கு பயந்தவர் ஒன்னோட நிறுத்திருக்கலாமே, ஏன் அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணணும்? அடுத்து அவர் பையன் சாலமோன் 1 2 1000 பெண்களுக்கு பயந்தவங்க செய்யற வேலையா அதெல்லாம்? சொல்லுங்க. இதுல பெண்கள் வந்து குடும்பம் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு சாமாத்தியங்கதுன்றாங்க. சரி, அடுத்து நம்ம
அப்படியே கேமரா இருக்கு. அடுத்து சொன்னாரு எஸ்தர் புஸ்தகத்தை குறித்து சொன்னார். அங்கே வந்து எஸ்தர் ராஜா வந்து என்ன சொன்னார், ஆமான் ராஜா சாகிறதுக்கு காரணம் யார், அவங்க மனைவியாக சீரேஷுன்னு சொன்னார். ஆனால் ஆமானோட வாய் தான் அவரை சாவுக்கு எதுவாக கொண்டு போச்சு. ஏன்னா அவரோட அந்த சபையில் நடக்கிற விஷயங்களை வந்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இல்லாமல் அங்கே இதை நான் எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை வந்து தாழ்த்தி நடத்துனாங்க, என்னை இதை பண்ணாங்கன்னு சொல்லி மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது மனைவி பலவீன பாண்டவ் தன் கணவனுக்கு ஒரு விஷயம் அங்கே பலவீனமாக நடக்கும்போது அங்கே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் செய்கிறத செய்யுங்க, கூட நான் நிற்கிறேன். இதுதான் ஒரு மனைவியானவள் செய்ய வேண்டிய காரியம். அங்கே சீரேஷோ அதை தான் பண்ணாங்க. அடுத்து 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் எசபேலை குறித்து பேசினாங்க. எசபேலோட அந்த ராஜா ஆமான் ராஜா என்ன செஞ்சாருன்னு ஆகாப் ராஜா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அதே கதை தான். அங்கே ஒருத்தர் நிலம் தரலன்னா அவங்ககிட்ட பேசி முடிக்காம வீட்டில் வந்து சோறு சாப்பிடாம தூங்காம போய் கட்டில் படுத்துக்கிட்டு வீட்டில் போய் கட்டில் படுத்துக்கிட்டு மூஞ்சி தூக்கி மூடத்தில் மேலே வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா மனைவி என்ன செய்ய முடியும்? வெளியில் போகிற கணவன் வீட்டுக்கு வரும்போது சிரிச்சிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். நீ மூஞ்சி தூக்கி மூடத்து மேலே வச்சுன்னு வந்தா நம்ம என்னன்னு சிந்திக்க தோணும் சொல்லுங்க? நீ நான் ஏதோ ஒரு ஆயிடுச்சு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லுதானே வீட்டில் இருக்க மனைவி. ஏன்னா நாங்கள் 4 செவத்துக்குள்ளே உள்ள வாழ்கிறோங்க, நீ போய் ஊரை சுற்றிட்டு வர, என்ன பிரச்சனை எங்கே இழுத்துட்டு வரேன்னு யாருக்கு என்ன தெரியும்? அப்போது அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க, நீ என்ன ஆச்சு உனக்கு என்ன கவலைப்படாதீங்க, நான் நிற்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தாராளமாக செய்யுங்க. அதனால் வந்ததா இங்கே எசபேலுக்கு ஒரு கொடூர மரணம் யாரால் வந்துச்சுன்னா அவங்க கணவனால தான் வந்துச்சு. இப்போ வரைக்கும் எசபேலுன்னு சொல்லி ஒரு தாழ்மையாக பேச காரணம் என்ன, அவங்க கணவன் தான். இது மறைக்கப்பட்ட ஒரு சத்தியமாகவே இருக்குது. இது வரைக்கும் யாருமே அது வெளியில் சொல்ல முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகத்திலேயே வஸ்தியோட கதையை நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஆமான் ராஜா தன்னோட மனைவியை மற்ற ராஜாக்கள் முன்னாடி ஆட வச்சு அழகு பார்த்தாராம். ஒரு ஆண்களோட காரியம் பார்த்தீங்களா, இவங்க சமாதானம் எங்கே இருக்குது, குடியிலையும் போதையிலையும் ஆண்களோட ஆடம்பரமான வாழ்க்கையிலையும் அவங்க சமாதானத்தை காட்டுறாங்க. ஆனால் அந்த வஸ்தி தன்னோட மானத்தை காப்பாற்றிக்க எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. அவங்க நினச்சிருந்தா அரண்மனை வாழ்க்கை அவங்க வாழ்ந்துருக்கலாம்ல, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம். அப்படி இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அப்படி தான் பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது, நான் வெளியில் போயிட்டு வரும்போது எனக்கு தேவையானது வீட்டில் இருக்கணும். இன்றைக்கி சொல்கிற ஆம்பளைங்க நிறைய குடும்பம் எப்படி நடக்குது எதா செய்யுதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுற ஒரு விஷயம் வந்து பெண்கள் கிட்ட தான் இருக்குது. நீ அநேக பேர்ட்ட சண்டை போட்டு நீ வந்தாலும் வீட்டில் வரும்போது அமைதியாக என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சின்னு கேட்குற ஒரு தன்மை பெண்கள் கிட்ட தான் இருக்குது. நீ வெளி கோபத்தையும் வீட்டில் காட்டும் போது அந்த கோபத்தை சமாதானம் பண்ணுற குணம் பெண்கள் கிட்ட தான் இருக்குது. பிரபு பிரதர் சொன்னார், அது பெண்கள் ஏமாத்தி தனி கொடுத்தன கூட்டு போனாங்களா, நாங்கள் கூட்டுனா நீ ஏயா வர, நீ ஏன் வர, வீட்லயே இருக்க வேண்டியதானே, ஏன் கல்யாணம் பண்ற, உனக்கு பொண்டாட்டி வேணாம்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஒரு தாயின் தகப்பனும் கனம் பண்ணுன்னு. நீ தாயின் தகப்பன் கூடவே இருக்க வேண்டியதானே, உன் ஆசைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ பிரிக்கிறது மனைவின்னு சொல்வியா? இதெல்லாம் இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து இன்னொன்று சொன்னாங்க, ஆதாம் ஏவாள் வந்து பழத்தை கொடுத்தோன்னே இவங்க சாப்பிட்டாங்களாம், இதுவே விஷத்தை கொடுத்தா குடிச்சிருப்பாங்களா சொல்லுங்க? யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ எங்கே போச்சு உங்கள் புத்தி? ஏதோ பழமாச்சுன்னு தின்னீங்களே, அதுக்காக சும்மா அதே ரிப்பீட் பண்ணி பேசிட்டே இருக்கீங்களா? 14:1 சொல்லுது, புத்தி உள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறாள் சொல்லுது. அது ஒரு பெண்ணை புத்தியாக இருக்க வைக்கிறதும் பைத்தியமாக ஆகிறதும். ஏன்னா அதுக்கு உதாரணமாக 1 ராஜாக்கள் ஆமான் ராஜாவை பார்க்கலாம், ஆமானை பார்க்கலாம். இவங்கெல்லாம் செஞ்ச காரியம்தான் அவங்களோட மனைவிகளை இன்றைக்கி ஒரு சத்தியத்துக்குள்ளே ஒரு தரமான ஒரு கீழ்த்தனமான ஒரு காரியங்களை ஈடுபட வச்சது. இது அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, நடுவர் அவர்களே, குடும்பத்தையும் காக்கிறதோ சபையில் சமாதானத்தை காக்கிறதோ பெண்கள் கிட்ட தான் இருக்குது. ஆண்களால் நீதிமொழிகளை வசனம் இருக்குது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், அவன் கர்த்தரால் தயை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவனை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் சொல்லவே இல்லை. மனைவி கிட்ட தான் எல்லா நன்மையும் இருக்குது. ஆனால் அது நடத்த வேண்டிய நீ எப்படி நடத்தணுன்ற ஞானம் வந்து கணவன்கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்காரு. அது இழந்ததுனால தான் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் சீர்கெட்டு போகுது. மனைவியானவள் மட்டுமே ஒரு குடும்பத்தை சமாதானத்தோட அமைதியோட நடத்த முடியும்னு சொல்லி இந்த வாய்ப்பை நான் கொடுத்த நடுவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா பேசுனீங்க. எங்கள் அணியின்
எங்க இருக்குது எங்கள் அணியின் எங்கள் அணியின் அஞ்சா நெஞ்சன் வீரசூரன் டேவிட் ஐயா வந்திருக்காரு. ராஜன் அனுபவத்தை பேசுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடுவர் அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவருக்கும் என் தரமான வார்த்தைக்கு பேசி. இப்போ சொல்கிறாங்க சமாதானன்றாங்க. சமாதானம் வேண்டும். ஆனால் கணவன் சமாதானத்தை தான் எப்பொழுதும் நேசிப்பான். ஆனால் மனைவி சில நேரத்தில் நேசிப்பார்கள், சில பேர் நேசிக்க மாட்டார்கள். அதனால் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை வரும்போது கணவன் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. ஆனால் மனைவி அதே பிடித்து கொண்டு ஏன் அப்படி நடந்தது, ஏன் இப்படி பேசுகிறாங்க, 6 மணி ஆகிடும். 6 மணி ஆகி அது பேசிக்கினே இருக்கும். அப்போ சாப்பாடு நேரத்தில் சாப்பிட வந்தால் நீயே போட்டு சாப்பிடு, நீயே போட்டு சாப்பிடு, நான் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கணவன் சரி மனைவியாச்சேன்ட்டு அம்மா போடுமா சாப்பாடு போடுமா சாப்பிட்லானாக்கா நீயே போட்டு சாப்பிடு, நீயே எடுத்துக்கோ எல்லாமே சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனாலும் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யணும், கணவனுக்கு பணிவிடை செய்யணும். ஆனால் பணிவிடை செய்வதில்லை. அந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு பணிவிடை செய்தார் சாராள். ஆனால் அந்த மகள் சாராள் என்ன சொன்னார்கள், ஆண்டவர் மாறிகளேன்னு சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் என்னன்னாக கணவனுக்கு ஆண்டவர் என்று கூப்பிடுகிறார்கள். 2வது நாதான்னு சொன்னார்கள் சில பேர்கள். ஆனாலும் சில பேர்கள் இப்போது நடக்கிற இதில் போடா புருஷனே போடா, நீ என்னடா செய்கிற, நீ என்னடா கொடுக்குற, என்னடா சம்பாதிச்சு கொடுக்குற, நான் சம்பாதிச்சு தானே துண்டுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு மனைவி புத்தியுள்ள ஸ்திரின்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தியை ஏன் இப்படி கெட்டுக்கிறாங்கன்னு தெரியல. நல்ல புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள்னு சொன்னாங்க. ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்ட வேண்டும். ஆனால் வீட்டையே இடித்து போடுகிறார்களே, குடும்பத்தை இடித்து போடுகிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்று ஞானத்தோடு நடத்த வேண்டும். கணவன் மனைவி ஒரே சரீரம்தான். அந்த ஒரே சரீரம் போது 2 பேரும் எந்த காரியம் செய்தாலும் ஒரு மனதோடு செய்ய வேண்டும். ஒரு மனதோடு செஞ்சால்தான் அந்த காரியம் வெற்றி பெறும். இந்த காரியம் வெற்றி பெறதுக்கு காரணமே 2 பேருக்கும் சமாதானம் வேண்டும். அந்த சமாதானம் இல்லை என்றால் ஒரு குடும்பமும் அப்பா சீர்கெட்டு போயிடும் தகப்பனே. ஆனாலும் இந்த தகப்பன் சொல்கிற வார்த்தைக்கு சில பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தகப்பன் ஏன் சொல்லுகிறான், எதற்காக சொல்லுகிறான் என்று சிந்திப்பதில்லை தகவல். ஆனாலும் மனைவிமார்கள் அப்பா சில பேர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் நம்ம கணவன் சொல்கிறது நல்லதே நினைக்கிறார்கள். ஆனால் சில ஸ்திரீகள் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் கேட்க மாட்டேன் அது சொல்லுகிறார்கள். ஆனாலும் இயேசு என்ன சொன்னார், சீசரை பார்த்து 12 சீசரை கூப்பிட்டார்கள். ஆனால் சகோதரியை ஒருத்தராவது கூப்பிட்டாரா? இல்லை. ஆனால் சீசர் 12 சீசரை கூப்பிட்டு அவங்களுக்கு தான் புத்திமதி சொல்லி அவங்களை வழி நடத்தினார். அதனால் ஸ்திரீ நல்ல புத்தியாக வாழ வேண்டும். கணவனுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்னவென்று அதன்படி நடக்க வேண்டும். அதுபடி நடக்கும்போது தான் தேவனுடைய வார்த்தை அது உள்ளே போனால் தான் மனிதன் அப்பா தாழ்மை இருக்கும், அன்பு இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், நீடிய சாந்தம் இருக்கும். இந்த புத்தியுள்ள ஸ்திரீ அது போல் நடந்தால் எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்கும். ஆமென். எல்லாம் கைத்தட்டுங்க. பரவாயில்ல, டேவிட் இவ்வளோ பேசிட்டாரு. எல்லாரும் சிறப்பாக கை தட்டுங்க. ஏன்னா இவர் இந்த இதில் இல்லவே இல்லை. இவருக்கு தெரியாது, டாப்பிக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. லாஸ்ட் டைமில் தான் கூப்பிட்டோம். ஆனால் அவ்வளோ விஷயத்தை பேசினார். எல்லாம் அவரை கொஞ்சம் கரங்களை தட்டி அவரை இன்னொரு கை தட்டுங்க. அவரை இந்த மாதிரி தான் எழுந்துக்கணும். திருமதி மோனிஷா அவர்கள். முதலாவது மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் மற்றும் என் விசுவாச பெருமக்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட சமாதானத்தை காப்பது பெண்களா ஆண்களா. இப்போ பார்த்துக்கோங்க, நாங்கள் பெண்கள் தான் சொல்கிறோம். அருமையான ஜோன் பிரதர் சொன்னார், எசபேலை பற்றி பேசினார். அப்படியே ஒரே ஒரு பெண்ணால் தான் அந்த குடும்பமே கெட்டு போச்சுன்னு. தாவீதுன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அந்த காலத்தில் அவர் வாழும்போது
நாப்பாலும் அபிகாலும் இருந்தாங்க. நாப்பால் என்ன பண்ணாருன்னா தாவீதுக்கிட்ட உதவி பெற்றுனார். தாவீது நாப்பாலோடு இருக்கும் பொழுது நாப்பாலோடைய ஆடுகளையும் அவங்களுடைய வேலைக்காரங்களையும் தாவீது பார்த்துக்கினாரு. தாவீது பார்த்துக்கிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நாப்பால் கிட்ட வந்து அவங்களுடைய வாலிபர்களை அனுப்பி உதவி கேட்குறாரு. ஆனால் நாப்பால் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு தாவீது யாருன்னே தெரியாது. என்னது, தாவீது யாருன்னே தெரியாது. உதவி பண்ணும் பொழுது கூட இருந்து எல்லாத்தையும் வாங்கின நாப்பால், அதாவது ஆண்கள் ஒருத்தன் உதவின்னு கேட்க வரும்போது நீ யாருன்னு எனக்கு தெரியாமல் தாவீது யாருன்னே தெரியாது சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இதை கேட்டோன்னே தாவீதுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு படையை கூட்டின்னு நாப்பால அழிக்கிறதுக்கு வராரு. அந்த இடத்துல புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ அபிகால் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ தாவீது ராஜா கோவமா வராரு, இவர் கோவத்தை பார்த்தா என் புருஷனை ஒரே அடியில போட்டு தள்ளுவார் சொல்லி புத்தியாக நடந்து அவங்க கணவரை காக்கிறதுக்காக நான் ராஜா கிட்ட, அதாவது தாவீதுகிட்ட போயிட்டு அவங்கள மன்னிச்சிடுங்க, என் கணவர் ஒரு பைத்தியக்காரன், அவன் தெரியாமல் ஒரு காரியம் செஞ்சுட்டான், உங்கள் கோபத்தை அவர்கிட்ட காட்டாதீங்க, உங்கள் கோபத்தை காட்டுறதுக்கு அவன் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உடனே என்ன பண்ணாரு, யாரோடைய நலத்தை பார்த்து யாரோடைய கிரியை பார்த்து அந்த ஸ்திரீயோ யாரு அபிகாலோட ஸ்திரீயோட நடக்கையை பார்த்து தாவீது கோபத்தை விட்டு உடனே என்ன பண்ணாரு, அவளை விடுவிச்சார். நீங்கள் சொன்னீங்களே ஒரே ஒரு பெண்ணால் தான் வந்து ஒரு வம்சமே அழிஞ்சு போச்சுன்னு, ஒரே ஒரு பெண்ணால் தான் அந்த குடும்பமே காக்கப்பட்டுச்சு. அதே போல் மோசையை பார்த்துங்க, மோசையை வந்து என்ன பண்ணார், ஒரு கொலையை செஞ்சுட்டு பயந்துங்கண்ணே ஊரை விட்டு ஓடி போயிட்டார். ஓடி போய் மீதியான் தேசத்தில் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணினார். அவங்க யார், ஆசாருடைய பெண்ணு. அந்த பெண்ணு வந்து நல்லா செல்வமாக நல்லா லக்ஸுரியாக வாழ்ந்தவங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, மோசையை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. என் ஜனங்க வந்து அங்கே கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்களோட கூக்குரல் என் சந்நிதி வந்து நிற்குதுன்னு சொல்லும் போது மீதியான்லேருந்து யார் போகிறா, மோசையை போகிறாரு. மோசையை போகும்பொழுது என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வேளை அந்த பெண்ணு வந்து ஒரு ரகடு கேளாக இருந்தா, ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீயாக இருந்தா என்ன பண்ண, சிப்போராலம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, மோசையை எப்பா உனக்கே 80 வயசு ஆயிடுச்சு, நீ ஏன் ஒரு கிழமை, நீ போய் அந்த ஜனங்களை போய் காப்பாற்ற போறியா, நீ கம்முனி வீட்டில் உட்காருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எகிப்து ஜனங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்களா? ஆனால் அந்த ஸ்திரீ, ஒரே ஒரு ஸ்திரீ சிப்போராலம்மா, எப்பா நீ போகும்போது நீ மட்டும் தனியாக போவாத, நானும் வரேன், என் பிள்ளைங்களும் கூட வரேன்னு சொல்லி கூட போனாங்க. 40 வருஷம் யார் கூட, மோசே கூட 40 வருஷம் வனாந்திரத்தில் யார் பாடுபட்டாங்கம்மா, பெண்கள் தான். அந்த பெண் இல்லைன்னா மோசேயா போய் அங்கே போய் ஊழியம் பண்ணியிருப்பாரா, எகிப்து ராஜா கிட்ட பேசியிருப்பாரா சொல்லுங்க. அதே போல் இப்போ நான் வந்து ஜட்ஜுக்கிட்ட வரேன், நடுவர் அவர்கிட்ட வரேன். நம்ம நடுவர் வந்து ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு வாழ்க்கை வந்தார். அவர் என்ன பண்ணார், காலையில் அவரே சொல்லியிருக்காரு, காலையில் நான் நல்ல மனுஷன் மாதிரி போவேன், நான் சாயங்காலத்தில் வரும்போது 6 மணிக்கு வரும்போது நான் வேறு மாதிரி இருப்பேன். வந்து என்ன பண்ணுவார், அடிப்பார், துன்புறுத்துவார், அநேக காரியங்கள் செய்வார். ஆனாலும் எங்கள் ஆண்டி இருக்காங்க பார்த்தீங்களா, புத்தி உள்ள ஸ்திரியாக இருந்து அந்த 3 பிள்ளைங்களை, எப்படி 3 பிள்ளைங்களை பசி பட்டினி இல்லாமல், கணவர் காசு கொடுத்தாலும் சரி காசு கொடுக்கலாலும் சரி, நான் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளைங்க சாப்பிட்ணுன்னு சொல்லி அந்த புத்தி உள்ள ஸ்திரீ வந்து அந்த பிள்ளைங்களை காத்ததும் இல்லாமல் கணவருக்கு என்ன பண்ணுவாங்க, கறி மீன் தான் ஆக்கி வைப்பாங்க. அவர் அது இருந்தால் தான் சாப்பிடுவாராம். விட்டுட்டு போகல, கணவரை விட்டுட்டு ஒரு வேளை ஆன்ட்டி வந்து அங்கிள் வந்து ஒரு அடி அடிக்கும் பொழுது ஆன்ட்டி ஜாக்கி சான் மாதிரி மறு கையில் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் இருந்திருக்குமா சொல்லுங்கள்? அந்த சமாதானத்துக்காக அவ்வளோ அடி உத ரத்தம் எல்லாமே பார்த்தோம். ஆன்ட்டி அவங்க கூட இருந்து அந்த மனுஷனை ஒரு ஆளாக்கி இன்னைக்கு ஒரு போதுகளாக நிப்பாட்டி போயிருக்காங்க. ஒரு கணவரால் முடியுமா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், கணவரால் முடியுமா? ஆண்கள் நம்மளை என்னதான் கொடுமை பண்ணாலும் என்னதான் காரியம் செஞ்சாலும் அவங்க சொந்த பந்தத்துக்கிட்ட பெண்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க, கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, என் பொண்டாட்டி அப்படி, என் பொண்டாட்டி சிடுமூஞ்சி, இதை பாருங்க அப்படியே பொண்டாட்டியை பற்றி லிஸ்ட். ஆனால் ஊரா பொண்டாட்டியை போயிட்டு நல்லா பேசுவாங்க, சொந்த பொண்டாட்டிகிட்ட வந்து சிரிச்சோட பேச மாட்டாங்க. என்னையா உனக்காக ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு பெண்ணு வந்து தன் குடும்பத்தை விட்டு வந்திருக்குது, அந்த பொண்டாட்டிகிட்ட சிரிச்சு பேசுறது கிடையாது, பக்கத்து வீட்டு பொண்டாட்டிகிட்ட போயிட்டு நல்லா பேசுறது. என்னங்கய்யா கணக்கு இது? அதே போல் நீங்கள் வீட்டை விட்டு போயிடுறீங்க, காலையில் போயிடுறீங்க, அந்த குடும்பத்தை வந்து கட்டி காக்கிறது பெண்கள் தான். ஓகே, நீங்கள் குடும்பத்தில் போயிட்டு வெளியே போயிட்டு இல்லாத சண்டை வம்பு தும்பெல்லாம் வாங்கி வந்து அதை கிட்டே யார்கிட்ட காட்டுறீங்க, பொண்டாட்டிக்கிட்ட காட்டுறீங்க. ஆனால் ஊரில் இருக்கவங்க பிரச்சனை எல்லாம் கூட்டு வந்து பொண்டாட்டி காட்டுங்க. பொண்டாட்டி வந்து ஊரில் காட்டாமல் புருஷங்கிட்ட காட்டின தப்பா அது?
சொல்லுங்க, காயிலேருந்து உங்களுக்கு சோறு குழம்பு ஆக்கி போட்டு துணி துவச்சி போட்டு பத்தாதுக்கு நீ பெற்று போட்ட பிள்ளைங்கள நாங்கள் தான் பார்க்கணும். அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமாயா உங்களுக்கு? அது எந்த கிளாஸ் படிக்குது உங்களுக்கு தெரியுமாயா? அது கொடுக்குற டார்ச்சர் நான் தெரியுமாயா? ஒரு பிள்ளை வந்து அன்பா ஓடி வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து நிற்கும் பொழுது அன்பா அப்பான்னு ஓடி வந்து எப்பா சனியனே உங்கள் தொல்லைனால தாங்க முடியலன்னு சொல்லி ஃபோனை தூக்கின்னு போய் என்ன பண்ணுறீங்க? முள்ள உட்காந்துக்கிறீங்க. ஆனால் ஒரு தாய் அப்படி பண்ண மாட்டாங்க. பெண்கள் எவ்வளோ பிரச்சனை ஒரு வலி வேதனை இருந்தால் கூட ஒரு பிள்ளைங்கள் வரும்போது அன்பாக அணைச்சி அதை அரவணைச்சி அதை காத்து வழி நடக்கிறது பெண்கள் தான். அதே போல் பெண்களுக்கு ஒரு 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 வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி அவங்களுக்காக சிறு சிறு சேமிப்பாக சேர்த்து வச்சு கணவனுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த பெண்களை கரை சேர்த்தணும்னு நினைக்கிறது பெண்கள் தான். எனவே குடும்பத்துக்கு சமாதானம் பெண்களால் தான் வருகிறது என்று என் உரையை முடிக்கிறேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அடுத்து நடுவருக்கும் அப்புறம் சபையாருக்கும் எதிரணியில் இருக்க பெண்களுக்கும் விசேஷமாக, ஏன்னா அவங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லாமல் ஒரு முயற்சியால் பேசுகிறாங்க. அது முதலாவது அதோட வாழ்த்துக்கள். ஆனால் பேசுகிறாங்க, அதோட காரியங்கள் என்னன்னு தெரியாமல் பேசிட்டாங்க. ஏன்னா கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா விசுவாச குடும்பத்தில், அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இல்லை, விசுவாசத்தில் குடும்பத்தில். இப்படி ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் அதிக முயற்சி எடுப்பது ஆண்களா பெண்களா? நல்லா டாபிக் பாருங்கள். அதிக முயற்சி. அப்போ அதிக முயற்சினா அங்கே 2 பேருமே இருக்கிறாங்க சமம், கரெக்டுங்களா? அப்போது முயற்சின்றது என்னென்னா ஒரு மனுஷனை தாழ்த்தி காட்டுறது முயற்சி கிடையாது. எங்கே ஒரு மனுஷன் நம்ம தாழ்த்துறோமோ அடுத்த மனுஷன் உயரக்கூடியதாக ஆகிடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், நான் என்ன பேச வரேன்னா 2 பேரோட நல்ல விஷயத்தை காட்டி இதில் யார் சிறந்தவங்க அப்படின்னு நம்ம பேசலாம், சரிங்களா? ஏன்னா எப்பவுமே ஒருத்தவங்களை தாழ்த்தும் போது அடுத்தவங்களை உயர்த்தி நம்ம பேச காரியம் நடக்கும். சரி, ஓகே. இப்போ என்னென்னா, அதாவது ஒரு மனுஷன் சரீரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கை காலோட வேலைகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். வேலை செய்கிறது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டுங்களா? கை வேலை செய்கிறது பார்க்க முடியும், கால் வேலை செய்கிறது பார்க்க முடியும். ஆனால் மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த இருதயமோ கிட்னியோ லிவரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். ஆனால் இதோட காரியங்கள் யாருக்கா தெரியும்? ஆனால் தெரியாது. வேலை செய்யுது, அதோட வேலை அது செய்யுது. ஆனால் வெளியரங்கமான காரியம் பார்த்தா தெரியுது. அப்போ வெளியரங்கமான ஆண்கள் பார்த்தீங்கன்னா கை கால் மாதிரி அவங்க செய்கிற காரியங்கள் தெரியுது. ஆனால் பெண்களோட காரியங்கள் வந்து வெளியில் தெரியாது. அவங்க எப்படின்னா நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க, குடும்பத்துக்காக பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க, நல்ல அனுபவம் நிறையா இருக்குது, முயற்சி செய்கிறாங்க. ஆனால் 2மே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பேசப்படுறாங்க, பெண்கள் பேசப்படலை எல்லா விஷயத்திலும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் பெண்கள்கிட்ட என்ன தெரியுமா? குடும்ப சமாதானத்தை காக்கிறது அவங்க தவறுறாங்க. எங்கே தவறுறாங்க நம்ம பார்க்கணுன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. ஒரு குடும்பம்னா என்ன? கணவன் மனைவி பிள்ளைகள், இது சார்ந்தது தான் குடும்பம், கரெக்டுங்களா? அப்போ உங்கள் குடும்பத்தை நீ நேசிச்சேன்னா முதலாவது என்ன பண்ண மாட்டிங்கன்னா உங்கள் கணவர்களை தாழ்த்தி பேச மாட்டீங்க, கரெக்டுங்களா? குடும்பத்தை சமாதானம் நான் காக்கிற முக்கியமான ஒரு ஆள் எனக்கு பங்கு உண்டுன்னா எங்கேயுமே உங்கள் வீட்டுக்காரையோ இல்லை உங்கள் பிள்ளைகளையோ யாரையுமே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அற்பமாக பேச மாட்டீங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டைன்னு எடுத்துங்களேன். எந்த ஆணாவது அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இல்லை அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என் குடும்பத்தில் சண்டை, என் பொண்டாட்டி இப்படிமாரி பண்ணிச்சு, என் பொண்டாட்டி சண்டை போட்டு, யோசிச்சு பாருங்கள், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதை பெண்கள் எடுத்துங்க, அடுத்த நிமிஷமே அம்மாவுக்கு ஃபோன் போயிடும். எப்படி? என் வீட்டுக்காரர் என்னை அடிச்சிட்டாரு, என் பிரச்சனை என்ன சண்டை போட்டார், அது ஒன்றுமே இருக்காது. அடுத்த நிமிஷமே அம்மாவுக்கு கால் போயிடும், அடுத்த நிமிஷமே தங்கச்சி கால் போயிடும், அடுத்த நிமிஷமே சொந்த அண்ணன் தம்பி கால் போயிடும். இது பார்த்தது இல்லாமல் யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோ ஃபுல்லாகவே கூட கணவனை நாஸ்தி பண்ணுறது. ஆனால் பேர் என்ன? சமாதானத்தை பாதுகாக்கிறவங்களாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. கணவன்கிட்ட சொல்கிறீங்க, கணவனை பற்றி தாழ்த்தி பேசுகிறீங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். வீடுனா என்ன? கணவனோ மனைவியோ சேர்ந்து இருக்குதா வீடு. அப்போ நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க தெரியணும். முதல்ல கர்த்தர்கிட்ட கொண்டு போகிற ஸ்திரீ தான் புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ. தன் கையால் இடிக்கிற ஸ்திரீ யாருன்னா தன் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி இல்லை அடுத்தவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி என் புருஷன் அந்தமாரி பண்ணிட்டான், ஒரே தொல்லையாக இருக்குது, அவனால் பிரச்சனையாக இருக்குது, கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேட்டால் நான் ஒரு சமாதானத்துக்கு நான் பாடுபடுறேன்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். என்ன? என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எனக்கு ஆளுக்கூடிய திறமை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அப்போ நான் அந்த மனுஷனை நேசித்து அந்த மனுஷன் எங்கே விழுகிறாரோ நான் அவர் தூக்கி வழி நடத்துறதை எனக்கு பிரச்சனை கொடுத்துருக்காரு.
ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் கையில் வீட்டை இடிச்சிட்டு ஃபோனை போட்டு அம்மாவுக்கு சொல்லிவிட்டு பிரச்சனை பண்ணுறது. நம்ம கேட்கலாம், அப்போ நான் என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா, என் அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா? நல்ல விஷயம். பெற்றோர்கிட்ட பேசுறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் உங்களோட பிரச்சனை பெற்றோர்கிட்ட சொல்லும் போது நீங்கள் உங்கள் வீட்டை மட்டும் இடிக்கலை, உங்கள் பெற்றோர் வீட்டையும் இடிக்கிறீங்க. ஏன்னா எந்த ஒரு தாயும் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் விருப்பப்படுவாங்க. எல்லா ஒரு தாயுமே என் பொண்ணு வருத்தப்படுறா, அவனோட கணவன் சரியில்லைன்னு சொல்கிற தாய் என்ன பண்ணால் வருத்த தான் படுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டை மட்டும் இடிக்கலை, உங்கள் தாயோட வீட்டையும் இடிக்கிறீங்க. யோசித்து பாருங்கள். நீங்கள் நல்ல புத்தி உள்ள ஸ்திரியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, பெற்றோர்கிட்ட நல்ல விஷயத்த சொல்லணும். என் கணவர் நல்லா பார்க்குறாரு, அன்பாக செயல்படுறாரு, எனக்கு ஒத்தாசையாக இருக்குன்னு சொல்லும் போது அவங்க பெருமையாக சந்தோஷமாக இருக்கும் போது இன்னமும் நீங்கள் அவங்க வீட்டை கட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதலாவது நம்ம கணவனை நம்ம என்ன பண்ணுறோம், தாழ்த்துறோம். எப்படி அவர் அது சரியில்லை இது சரியில்லை இது சொல்லிட்டு நீங்கள் அது எப்படி சந்தோஷமாக வந்து பேசுகிறீங்க. நாங்கள் தான் குடும்பத்தை காக்குறோம். உங்கள் மனசாய் தொட்டு சொல்லுங்கள். சண்டை நடந்த அடுத்த நிமிஷமே உங்கள் தாயாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா இல்லையா? அம்மா கேளுங்க, இது ஆண்களை கேளுங்க. ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா தன்னோட குடும்ப விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. தான் மனைவியை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் தெரியுமா? இது என் குடும்பம். என் மனைவியை ஒருத்தவங்க குற்றப்படுத்தினா அது என்ன குற்றப்படுத்துக்கு சமம். ஆண்களோட குணம் அதிசயம் அப்படி தான். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. தன் கணவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, தன் கணவன் நாசமாக போனாலும் பரவாயில்ல, அவன் குட்டிசாராக போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் அம்மா முக்கியம், என் கௌரவம் முக்கியம், என் சொந்தம் முக்கியம். ஆனால் பேசும்போது பாரு, அதே கணவன் பெருசாகணுன்னே பாரு, இந்த கணவனுக்கு பக்கபலமே நான் தான். நான் இல்லைன்னா அந்த கணவனை கழுவி ஊற்றிட்டு நாளைக்கு பெரிய ஆள் ஆனவனே நான் தான் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறவங்களா இருக்கணும். கட்டுற ஸ்திரீ வந்து அடுத்தவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இடிக்கிற ஸ்திரீ தான் தன் கணவனை என்ன பண்ணுவாங்கன்னா குறை சொல்லுவாங்க. நீங்கள் புத்தி உள்ள ஸ்திரியா இனிமேல் இருக்க பழக்கிக்குங்க. எதிரணி அண்ணா சொன்னாரு, டாபிக் என்னங்கன்னா குடும்ப சமாதானத்தை காப்பது ஆண்களா பெண்களா? நீங்க என்ன சொன்னீங்க? முயற்சி இல்லை, சமாதானத்தை காப்பது ஆண்களா பெண்களா? நீங்க டாபிக் பாருங்க. இப்போ நீங்க வந்து ஆண்களா இருக்கிறதுனால ஆண்களுக்கு சார்பாக பேசுனீங்க. ஆனால் வந்து குடும்ப சமாதானம் வந்து ரெண்டு பேருக்குமே தான் இருக்குது. குடும்ப சமாதானத்தை காப்பது வந்து முக்கிய பங்கு வந்து பெண்களுக்கு தான். இப்போது வேதத்திலே வந்து முதலாவது இயேசுப்பா யாருக்கு ஆட்சி அளித்தார்? பெண்களுக்கு தான். கல்லறைக்கு யார் போனது? கல்லறைக்கு போனதும் பெண்கள் தான். அதே மாதிரி வந்து இப்போது வசனத்துலேருந்து சொல்கிறத விட தலைவரே ரொம்ப புலம்புவார். மா எதுனா ஒன்றுனா நீங்கள் பெண்களாக சேர்ந்து எல்லாரையும் பார்க்க போகிறீங்கம்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு ஃபோன் பண்ணாலும் இருங்க ஐயா நீங்க பேசிட்டீங்க. சமாதானம் இல்லையா? அந்த சமாதானம் தான் உங்களுக்கு இப்போ தப்பா சொல்ல மாட்டாரு. தப்பா சொல்ல மாட்டாருமா. பாருமா, நீங்க எதனா ஒன்னா கூட உங்க டீம்ல ஃபோன் பண்ண வராங்க. ஃபோன் பண்ண எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, வேலை இருக்குது, எல்லாமே இருக்குது. குடும்பத்தை பார்க்க போனா கூட சரி, ஒரு ஃபோன் பண்ணாலே போதும். அடுத்த ஃபோன் வந்து ஃபோன் பண்ணாமல் இங்கே வந்துடுவாங்க. ஒரு குடும்பத்தை வந்து தாங்கி அது முயற்சி இருப்பது. அங்கே போனால் ஒரு 10 ஃபோன் வரும் ஆண்கள் கிட்ட இருந்து. எப்போ வருவேன், பசி எடுக்குது, எப்போ வருவேன், எப்போ வருவேன்னு. திரும்பி அங்கேருந்து வந்து நாங்கள் குடும்பங்களை பார்க்கணும், குடும்ப பணிகளை பார்க்கணும். நீங்கள் ஆண்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டு தூங்குறீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க தான். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கணவருக்கு வியாதியோ இல்லை ஒரு பலவீனமாக இருந்தால் எரிகிற வேலைக்கில் வந்து எண்ணெயை ஊற்ற மாட்டோம். இப்போ அவங்க புலம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு முடியல, ஒரு பலவீனத்தினால வேலைக்கு போகல, ஒரு அது பாருங்க அங்கிள், ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்கிறாருன்னா சரி, நாங்கள் வந்து அதுக்கான வந்து ஒரு அவங்க பேசுகிறதுக்கான வந்து ஒரு வழி நாங்கள் வந்து வகுக்கிறோம். சரி முடியலையா, சரி இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து அது புரிஞ்சிக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டியோ இல்லை எங்களை வந்து ஒரு பேச விட்றதோ கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது, அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் தான் பொறுத்து போகிறோம். அதனால் குடும்ப சமாதானத்தை வந்து நாங்களும் காக்குறோம், நீங்களும் காக்குறீங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பொறுமை வந்து எங்கள் கிட்டே இருக்குது. இதுதான். ஓகே, சூப்பர். எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா பேசி. அப்படியா உங்கள் தாளந்துகளை நானும் அவங்களோ இல்லை இவங்களோ நீங்களோ பார்க்கறதில்ல, கர்த்தரங்க பார்க்குறாரு. உங்கள் முயற்சியெல்லாம் குடும்பம் சபை, குடும்பம் உயரணும், சபை உயரணும், என்னென்ன பண்ணணும். ஆனால்